தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூட உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று துவங்கி 4 நாட்கள் நடைபெறுகிறது. வருகிற வெள்ளிக்கிழமை வரை நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள் விவாதத்திற்கு விவாதிக்கலாம் என்பது தொடர்பாகவும் யார் இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசலாம் என்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்களுடன் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. 4 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் இன்றைய தினத்தின் முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனை அடுத்து இன்றைய தினம் நிகழ்வுகளானது முழுமையாக ஒத்திவைக்கப்படும். எனவே இன்றைய தினம் இந்த விவாதத்திற்கோ இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எடுப்பதற்கோ அனுமதிக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் நாளைய தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறும். அந்த 3 நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும், நேரமில்லா நேரம் எடுத்துக் கொள்ளப்படும். முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு அனுமதியானது வழங்கப்படும். இது போன்ற அந்த நேரங்களில், அதாவது நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யார் யார் அதிமுக தரப்பிலிருந்து எந்தெந்த பிரச்சனை தொடர்பாக பேசலாம் என்பது தொடர்பாக தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக கரூர் சம்பவம் தொடர்பாக 41 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தொடர்ந்து அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசு மீது வைக்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது எம்எல்ஏக்கள் கூட்டமானது அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது வரை அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பேரவைக்கு வராத காரணத்தினால் அவர் இதுவரையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இன்னும் சிறிது நேரம் கழித்து வந்தால் அவர் நேரடியாக பேரவையுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது ஆலோசனை கூட்டமானது விரிவாக நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.